ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு நகர மீனும் கோலா மீனும் வாங்கியிருந்தேன். நகர மீன் வறுவல் வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் கோலா மீனை வச்சு மீன் தொக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நகர மீன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கோலா மீன் சொல்லுவாங்க, கோலா மீன் வந்து 1 kg வாங்கியிருந்தேன். நகர மீன் சின்ன மீனுங்கிறதுனால தலையோடு சேர்த்து கட் பண்ணி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலா மீன் தலையும் அப்புறம் சின்ன சின்ன பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா மீனோட முட்டை. மீன் முட்டையை வந்து குழம்புக்குள்ளே போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மீன் கிரேவி ஏதாவது செய்யும் போது அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோலா மீனோட வால் பீஸு. இது வந்து மீன் புளித்தொக்கு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கோலா மீன் பார்த்திங்கன்னா வாய் ஊசியாக இருக்கும். அந்த மீன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. கோலா மீன் வாய் ஊசியாக இருக்கும். சில கோலா மீனுக்கு வந்து வாய் ஊசியாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வாய் ஊசியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கோலா மீன் வால் பகுதியை வந்து மீன் புளித்தொக்கு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா, அதாவது வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து புளி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு இதோடய ஆட் பண்ண போகிறேன். நான் சேர்த்துருக்க அளவை விட நீங்கள் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து நான் அந்த புளியை வந்து மற்ற ரெசிபிக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதனால் வந்து இதில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி இதில் திக்காக கரைச்சி ஊற்றிட்டு இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலாலாம் மீனில் எல்லாம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் மசாலா சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் பிள்ளைங்க வந்து மசாலா ஜாஸ்தியாக சேர்த்தா சாப்பிட மாட்டாங்கன்னு மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கோலா மீனோடைய தலைப்பீஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சென்டர் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே ஒரு கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகர மீன் வந்து இப்போ பொரிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் வந்து மசாலா, அதாவது எண்ணெயோட மசாலா கரையாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. என்ன பார்த்திங்கன்னா கடலை மாவு ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி டேஸ்ட் வரும். அதனால் வந்து கடலை மாவு ஜாஸ்தியாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புளி வந்து திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் வந்து நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கடலெண்ணெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்த மீனை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். எந்த மீன் வேணாலும் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை வடைலாம் எதுவுமே அடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். மீன் போட்டவுடனே ஒரு ட்ரிப்பு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பர்னரில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைகள் நல்லா ஹீட்டான பிறகு இதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கணும்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலே போதும். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த நகர மீனை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். நகர மீன் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் பசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். நிறைய நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு ட்ரிப் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நிறைய ட்ரிப்பு இதை திருப்பி விடக்கூடாது, ஏன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகர மீன் வேக வச்சுருந்தோம். இது வந்து மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. ஓகே, மீன் புளித்தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னொரு ட்ரிப்பு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரசம் தான். ரசத்துக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். நாளைக்கு தான் மீன் குழம்பு வைக்கணும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.